இந்த பயபக்தியோடு கூட நாம் இதை படிக்கலாம், இதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. திரும்பவும் ஒரு முறை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற இந்த காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். ஆகவே அவர் பஸ்காவாக பாஸ் ஓவர் லேம்ப் அல்லது பாஸ்கல் லேம்ப் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். பாஸ் ஓவர் அல்லது பாஸ்கல் லேம்ப் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதாகமம் முழுவதுமே பலி என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு முன்னுதாரணமாக காணப்படுகிறது. எல்லா பலிகளுமே அங்கே தேவன் கொடுத்த எல்லா பலிகளுமே கிறிஸ்து இயேசுவானவருடைய பலிக்கு ஒப்பாக அல்லது நிழலாட்டமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் இதனுடைய வேரை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5:7 வேறு எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் நாம் மாறி மாறி இதை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்களுக்கு பிரதான மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 14ஆம் தேதி வரைக்கும் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அதை புசிக்க கடவுங்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கிடைவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. போதும், இது கர்த்தருடைய பஸ்கா, the Passover of the Lamb of the Lord என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். the Passover of the Lord என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பஸ்காவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். 10 விதமான வாதையினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனங்களை வாதித்து அவருக்கு பெரிய விடுதலையை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்பேற்பட்ட ஒரு விடுதலையை நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆகவே 10 விதமான வாதையினாலே அந்த எகிப்து ஜனங்களையும் அதன் ராஜாக்களையும் அதன் பிரபுக்களையும் வாதித்து இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய மீட்பை அங்கே மோசேயின் கையினால் தேவன் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அவர்கள் புறப்படும் அந்த ராத்திரியிலே தானே பஸ்காவை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அது நித்திய நியமமாக
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். ஆகவே இன்றைய தினத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும், எவ்விதமாக அங்கே அந்த பஸ்கா பலியானது பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக ஒரு நியமத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மாதத்தில் முதலாம் மாதத்தில் அவர்களுடைய முதலாம் மாதம், அவர்களுடைய வருட கணக்கிலே முதலாம் மாதத்திலே 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் மாசம், அவருடைய வருஷ பிறப்பினுடைய முதல் மாசம் நிசன் என்று சொல்லுவார் அந்த மாதம். அந்த மாதத்திலே 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை 3-4 நாள் அளவும் அதை மற்ற ஆடுகளிலிருந்து அதை பிரித்து வைக்க வேண்டும். மற்ற ஆடுகளோடு கலக்கக்கூடாது. அது பிரிக்கப்பட வேண்டும். அது பலிக்கென்று பிரிக்கப்பட வேண்டும். அந்த 4 நாட்களும் அதை சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் பழுது ஏதாவது இருக்கிறதா, அதில் ஏதாவது ஊனம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை அந்த தலைவனும் அந்த வீட்டாரும் அவர்கள் பரிசோதித்துக் கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஆட்டுக்குட்டி கட்டும் போதெல்லாம் அது பஸ்காவுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த குடும்பத்தார் நினைவு கூறுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே முதலாம் மாசம் 10ஆம் தேதியிலே அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது 4 நாட்கள் அது தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இப்படி ஒரு மனுஷன் பிறப்பான், இவன் நம்முடைய சாயலை அவன் உண்டாக்குவோம், அவன் பாவத்தின் நிமித்தமாக தேவ சாயலை அவன் இழப்பான், அவனுக்கென்று ஒரு மீட்பை உண்டு பண்ண வேண்டும், அவனுக்கென்று ஒரு இரட்சகர் வர வேண்டும் என்று சொல்லி அது ஆதி காலம் முதல் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற. ஏன்? ஆண்டவர் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். இப்படி மனிதன் விழுந்து போவான், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவன் விழுந்து போவான் என்று சொல்லி அவர் உணர்ந்திருந்தபடியால் உலகமே தோன்றுவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஆயத்தப்படுத்தினார். அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல ஒரு ஊனமும் இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியானது 4 நாட்கள் பிரித்து வைக்கப்பட வேண்டும். 4 நாட்கள் அது பிரித்து வைக்கப்பட வேண்டும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கன்னி மரியாள் அவள் தாயாகிய மரியாள் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவர் அந்த வனாந்தரத்திலே யோவான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வனாந்தரத்திலே அவர் வனாந்தரத்துக்கு போய் பிதாவாக அவர் சோதிக்கப்படும் பொழுது சோதிக்கப்பட்டதிலிருந்து அவர் பாடுபடுகிற வரை உள்ள காலம் எவ்வளவு தெரியுமா? 4 ஆண்டுகள். இது இந்த ஆட்டுக்குட்டியானது பிரிக்கப்பட்டு இருக்கிற காலம் 4 நாட்கள். ஆகவே அவர் ஞானஸ்நானம் பெற்று வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதிக்கப்பட்ட பிறகு அவர் செய்த எல்லா ஊழியங்களையும் முடித்து அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது 4 ஆண்டுகள் ஆயிருந்தது. ஆகவே அவர் அந்த மக்களோடு கூட அவர் உபதேசம் செய்தார். பரிசேயர் சதுசேயருடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார். என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி அவளை பார்த்து கேட்டார். என்னிலே குற்றத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார். ஆகவே மக்களாலும் பரிசேயராலும் சதுசேயராலும் அங்கே அவர் சோதிக்கப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி அவர் நிரூபிக்கப்பட்டார். பிலாத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? I have found no fault in him என்று சொல்கிறார். இவரிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி பிலாத்து சொல்கிறதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லி பிலாத்து சொல்கிறார். ஆக பழுதற்றதாக குற்றமற்றதாக அவர் காணப்பட்டார்.
யோவான் சாணகன் சொல்கிறார், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எவ்வளவு உன்னதமான வார்த்தை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடப்படுகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும், என்னுடைய அக்கிரமத்தையும் உங்களுடைய அக்கிரமத்தையும், என்னுடைய மீறுதலையும் உங்களுடைய மீறுதலையும் அவர் சிலுவையிலே சுமந்து அவர் தீர்த்தார் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஆகவே 4 நாட்கள் அளவும் அந்த ஆட்டுக்குட்டியானது பரிசோதிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 வருடங்கள் அவர் பரிசோதிக்கப்பட்டார். ஊழியத்தின் நிமித்தமாக, அவர் பதிலளித்த நிமித்தமாக. அவர் சொல்லுகிறார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். இப்பொழுது பஸ்காவுக்கான அந்த பலியானது அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார். பாவம் இல்லையாத பரிசுத்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, அது பழுதற்றதா இருந்தது. வித்தவுட் எனி பிளெமிஷ் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது பழுதற்றதாக அது காணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பாருங்க, அவரை குறித்துதான சாட்சி எவ்வளவு அருமையாக இருக்குது. பரிசுத்தர், அவரை தவிர யாரும் பரிசுத்தவான் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பிளமிஷ், வித்தவுட் பிளமிஷ், அன்பிளமிஷ் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவிகளுக்கு விலகினவரும். பாவங்கள் அவரை தொட முடியாது. வானங்களிலும் உயர்ந்தருமாயிருக்க. இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள். நான் வானத்துக்குரியவன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்கான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் வானத்துக்குரியவன், வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் என்று சொல்கிறார். ஆகவேதான் வானங்களிலும் உயர்ந்தவருமான, இந்த வானங்களை காட்டிலும் உயர்ந்தவருமான, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அவர் வானத்துக்குரியவர். ஆகவே வானங்களிலும் உயர்ந்தவருமான, பரிசுத்தருமான, குற்றமற்றவருமான, மாசில்லாதவருமான, பாவிகளுக்கு விலகினருமான மனுஷகுமாரனாக இருப்பதினால் அவரை பாவி என்று ஒருவரும் சொல்ல முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்துல பாவம் இல்லை. There is no sin in him. அவரிடத்துல பாவம் இல்லை. அவர் எதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார்? நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார். அவரிடத்துல பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமந்து தீர்க்க வந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, நாம் தேவனுடைய நீதியாகும்படி, அசுத்தராக இருந்த நாம் தேவனுடைய நீதிமானாக ஆகும்படி, தேவனுக்கு ஏற்ற நீதிமான்களாக மாறும்படியாக பாவம் அறியாத அவர், he that knows no sin becomes sin என்று நாம் வாசிக்கிறோம். பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? பாவமாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? who did no sin, neither guile found in his mouth என்று வாசிக்கிறோம். வாசிங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் இல்லாதவராக மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னை கரப்படாதபடி பார்த்து கொண்டார். ஆகவேதான் he did no sin, in him there is no sin. அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒருவேளை அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. ஆகவே அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் பாவம் இல்லை தான். ஆனால் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பாவம் செய்தாரா என்ற ஒரு சந்தேகம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், who did no sin என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு உன்னதமான வார்த்தை பாருங்க. அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது பாவம் செய்யவில்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. இரண்டாவதாக அவரிடத்திலே அவர் பாவம் செய்யவும் இல்லை. எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? நம்மை போல அவர் மனுஷ ரூபமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை போல பாடுகள் அவருக்கு இருந்த பொழுதும் அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் முக்கியமாக கவனிங்க, எல்லா விதத்திலும் நமக்கு சோதனை இருக்குதுன்னு சொல்றீங்களே, ஐயோ நான் தான் சோதிக்கப்படுறேன் பிரதர், எனக்கு இருக்கிற சோதனை போல யாருக்கு இல்லை பிரதர் என்று சொல்றீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். சொல்லுங்க. without sin என்று போடப்பட்டிருக்கிறது. நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும், நம்மை போல எல்லா விதமான உபத்திரவங்களும் அவர் வந்தும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். பாருங்க, அவர் பாவம் அவரிடத்தில் இல்லை. in him there is no sin. அப்புறம் நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:22 என்ன வாசிக்கிறோம்? who did no sin, அதாவது அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:15 நாம் வாசித்த வண்ணமாக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் இல்லாதவராக இருக்கக்கூடிய ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியானது 4 நாட்கள் வரை வைத்து அதை என்ன செய்ய வேண்டும்? அன்று இரவிலே அவர்கள் கூடி பஸ்காவை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி யாத்ராம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவராக இருந்தார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். ஆணும் 1 வயது உள்ளதுமாய், நல்ல வாலிபத்தில் 33 வயது நல்ல வாலிபத்தில் வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அந்த 14ஆம் நாள் 4 நாள் கழித்து அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பலியிட வேண்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அது அந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவுள். இதுதான் நியமத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த ஆடானது கொல்லப்பட வேண்டும். அது கொல்லப்பட்டு அந்த இரத்தத்தை அவர்கள் பிடித்து ஈசோப்பினால் அதை தொட்டு அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 மேற்சட்டத்திலும் அதை தடவ வேண்டும். அந்த குடும்பம் ஆனது அந்த வீட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து என்ற தெளிக்கப்பட்ட இரத்தத்துக்குள்ளாக இருப்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். எவ்வளவு அருமையான ரட்சிப்புக்குரிய வார்த்தை, எவ்வளவு அருமையான ஆராதனைக்குரிய வார்த்தை. அவர்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடாது.
அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எந்த வீட்டிற்குள் இருக்கிறார்களோ, அந்த வீட்டினுடைய நிலை சட்டங்களிலே 2 நிலை சட்டங்களிலும் மேற்சட்டத்திலும் அது என்ன பண்ணப்பட வேண்டும்? அந்த இரத்தமானது பூசப்பட வேண்டும். ஒருவனும் வெளியே போகக்கூடாது, அந்த வீட்டினுள்ளதான் இருக்கணும். அதன் மாம்சத்தை புசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த நியமம். ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு. இப்போ சங்கார தூதன், the angel of death, கடந்து வந்து கொண்டு இருக்கிறான். அவன் பார்க்கிறான் எந்தெந்த வீட்டுல இந்த ரத்தமானது பூசப்படவில்லையோ அங்க என்ன நடக்குது? தலைச்சன் பிள்ளைகளை அங்க அடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஊரெங்கும் கூக்குரல் கேட்கிறது, வீடுகள் தோறும் கூக்குரல் அழுகை கேட்கிறது. ஒரு தலைச்சன் பிள்ளை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தலைச்சன் பிள்ளைக்கு 2 விதமான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன், டபுள் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே 2 விதமான பலன்களை அந்த தலைச்சன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, இங்க பாருங்க, தலைச்சன் பிள்ளைகளை ஒவ்வொரு வீட்டினுடைய தலைச்சன் பிள்ளைகளை அடிக்கிறார். அது மாடாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பிராணிகளாக இருந்தாலும் சரி, தலைச்சன் பிள்ளை என்று சொன்னால் அங்கே அடிபட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த சங்காரதூதன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இங்கே அந்த வீட்டிலே பூசப்பட்டிருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டினுள் சென்று அந்த தலைச்சன் பிள்ளையை அடிக்காத வண்ணம் கடந்து செல்கிறதை பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக பாதுகாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உன்னுடைய சுயநீதி, உன்னுடைய சுய பெருமை, உன்னுடைய சுய காரியங்கள் ஒன்றும் உதவுவார். ஒருவேளை இப்போ பாருங்க, இப்போ அந்த வீட்டினுடைய வாசல் இருக்கிறது. அவர் அந்த வீட்டினுடைய வாசல்ல கேதுரு மரத்தினால் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை நாமெல்லாம் என்ன எந்த மரத்தில் செஞ்சிருக்கிறோம்? மற்ற வீட்டினுடைய மற்ற டோர்லாம் இருக்கும், மற்ற வாசல் கதவுலாம் இருக்கும், அதெல்லாம் வேற மரத்தில் கூட செய்வோம். மரம் வந்து கொஞ்சம் மலிவான மரத்தை கொண்டு கூட மற்ற வாசல்லாம் செய்வோம். ஆனால் வீட்டினுடைய என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயில எதை கொண்டு செய்வோம்? தேக்கு மரம் போட்டுடுவோமா, விலை உயர்ந்த மரம் போட்டுடுவோமா என்று சொல்லி தங்கள் பிரயாசத்துக்கு மீறி கடன் வாங்கியாவது அந்த நிலை சட்டமானது உள்ளே போகின்ற அந்த வாசலை அவர் வடிவமைக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பிற்காலத்தில் அப்படித்தான் அவர்கள் செய்தார். மகோனி என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தினாலே அவர் செய்தார்கள். ஒருவேளை அந்த வீட்டினுள்ள இருக்கக்கூடிய தலைவனானவன் ஐயோ இந்த ரத்தத்தை கொண்டு இதை அழுக்காக்க வேண்டுமா என்று நினைத்திருந்தார். என்ன நடந்திருக்கும்? ஐயோ இது எவ்வளவு விலை உயர்ந்த மரமா, இதற்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், ஆகவே இந்த ரத்தத்தை பூச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அங்கே என்ன நடந்திருக்கும்? சங்கார தூதன் உள்ளே பூந்திருப்பான். அவனுக்கு எதை குறித்தும் கவலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் உன்னை விடுவிக்க முடியும், உன்னை காப்பாற்ற முடியும், உன்னை ரட்சிக்க முடியும். உன்னுடைய சுய பெருமை, உன்னுடைய சுய பலன், எந்த காரியம் எவ்வளவு விலை உயர்ந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், உன்னை மீட்காது. அவருடைய ரத்தத்தை பூச வேண்டும். அது ஒன்று கவனித்தீர்களா? பாருங்க, 2 நிலை, வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய நிலைக்கால்களை பூசினார்கள், மேற்சட்டத்திலே பூசினார்கள். ஏன் அந்த காலில் பூசல? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு வந்தார். ரத்தமானது மிதிக்கப்படக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாக இருக்கிறது. உன் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கும், உன் தலைக்கு மேல இருக்கும், ஆனா கீழே பூசக்கூடாது. ஏன் பூசக்கூடாது? நீ அதை மிதிக்க கூடாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவேதான் இதை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தலையிலே பாருங்க, நாம் இங்கே வாசிக்கிறோம், இந்த வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலை மேல் சட்டத்திலும் தெளித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு அப்புறம் பார்க்கிறோம், அந்த கொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அவர் என்ன பண்ணாங்க? மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு என்று வாசிக்கிறோம். அவர் சுட்டு அதை புசித்தார். பாருங்க, அந்த எலும்பு ஒன்றும் அங்கே முறிக்கலாகாது என்று சொன்ன வார்த்தை இதில் போடப்பட்டிருக்கு. பின்னான வசனங்களிலே அது போடப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலும் இந்த காரியங்கள் அங்கே வருகிறது. அதை ஒரு எலும்பும் முறிக்காதபடி அதை அவர்கள் சுட்டு அதை உண்ண வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படி இருந்தது? இந்த ஆட்டுக்குட்டியை போலத்தான் இருந்தது. பாருங்க,
ரோம சாம்ராஜ்யத்தில் தான், ரோம சாம்ராஜ்யம் அங்கே ஆளுகை செய்யப்பட்டிருந்த அந்த யூதேயா நாட்டில் தான் ஆண்டவர் அங்கே கொல்லப்பட்டார். பாருங்க, இந்த சிலுவை மரத்தின் பாடுகள் மாத்திரமல்ல, அவர்கள் பல்வேறு விதமாக மரணத்தை தருகிறவர்களாக இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் விஷம் வைத்துக் கொள்ளுவார்கள், கத்தியால் தலையை வெட்டுவார்கள் போன்ற பல மரண உத்திகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். சிலுவை மரணம் அது ஒரு வகையான ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே காணப்பட்டது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்திலே தான் அவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானமாக, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானமாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், அங்கே நம்ம இங்கே வாசிக்கிறோம், அந்த மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு. முதலாவதாக ரத்தம் வடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் தொங்கும்போது அவருடைய ரத்தம் வடிந்தது. கைகளிலிருந்தும் காலிலிருந்தும் அங்கே ரத்தம் வடிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி இந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படும் போது ரத்தம் வடிந்ததோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே உனக்காகவும் எனக்காகவும் எனது பாவங்களுக்காகவும் உனது பாவங்களுக்காக மரிக்கும் பொழுது ரத்தம் வடிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அது நெருப்பினால் சுடப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ரத்தம் வடிய வடிய அந்த சூரியனுடைய தாக்கத்திலே அவர் என்ன செய்யப்பட்டார்? அவர் அந்த தாக்கத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே அது நெருப்பினாலே சுடப்பட்டதற்கு ஏதுவான காரியம் அந்த சூரிய அந்த உஷ்ணத்திலே அவர் தொங்கினார். சூரிய உஷ்ணத்திலே அவர் தொங்கினார் என்று பார்ப்போம். அவர் வறுக்கப்பட்டார், ரோஸ்டட் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்திலே that goat must be roasted என்று வாசிக்கிறோம். அந்த சுடுவதற்கு ஏதுவான காரியங்கள் சிலுவையிலே அவருக்கு நேர்ந்தது. உடனடியாக மரணம் அவர் அடையவில்லை. he was roasted under the sun. சூரிய அந்த தாக்கத்தினாலே அவர் வறுக்கப்பட்டார், அவர் காய்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு அகோரமான மரணத்தை, எவ்வளவு துன்பமான மரணத்தை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்திருக்கிறாயா? என்றைக்காவது ஒரு நாள் இந்த மரணத்தை குறித்து யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஆகவே அவர் சூரியனுக்கு கீழாக அவர் அந்த வேதனையை அவர் அடைந்தார். இந்த ஆட்டுக்குட்டி எப்படி அங்கே ரோஸ்ட் பண்ணப்பட்டதோ அது போல அவரும் கூட அந்த சூரியனுக்கு கீழாக அவர் அந்த பாடுகளை அவர் பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இந்த திருடர்களுடைய கள்ளர்களுடைய எலும்புகளை முறித்தார்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பை அவர் முறிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அவர் முறிக்க போகும்பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டு இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு எலும்பும் அவர்கள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே கூட இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யாத்திரா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். பாருங்க, அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும், அதன் மாமிசத்தின் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடாது, அதின் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது, ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு எலும்பும் முறிக்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை அவதரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த விதமாக நமக்காக பாடுபட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர்கயிற்றுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். அடிக்கப்பட கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல அவர் இருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த விதமான பாடுகளை அவர் பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பஸ்காவாக நமக்காக மாறினார். பிதாவாகிய தேவனுடைய எல்லா பிரமாணத்தையும் அவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் செய்து முடித்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இதை பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. 9ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாத்திராகமத்தில் வாசிக்கிறேன். அதை அவிக்கக்கூடாது, பச்சையாக உண்ணக்கூடாது, அதன் தலையும் அதன் தொடையும் அதுக்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினாலே சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. சுட்டதாய் தான் புசிக்க வேண்டும், அவிக்கக்கூடாது, பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஆகவே அந்த விதமான
காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை பாருங்கள். அதை புசிக்கும் போது எப்படி புசிக்கணும்? அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளை கச்சையை கட்டி கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். இதுனா இது ஒரு சாப்பாடை போகும்போது ஒரு ரிலாக்ஸாக சாப்பிடணும் தான் பார்ப்பாங்க இல்லையா? சட்டெல்லாம் கழட்டி வைத்து விட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக சாப்பிடணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? அவர்கள் ஆயத்தப்பட்ட ஒரு நிலைமை, எங்கேயோ வேகரமாக புறப்பட்டு பிரயாணம் பண்ணுகிறவர்களை போல அதை புசிக்க வேண்டும். அதை புசிக்கும் போது எப்படியே நிதானமாக ருசிச்சு தான் புசிக்கக்கூடாது. எப்படி புசிக்கணும்? தீவிரமாய் புசிக்க வேண்டும். அது புசிக்கும் போது எப்படி புசிக்கணும்? தீவிரமாய் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? நான் பரலோகத்திற்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிறேன் என்ற நினைவோடு கூட தீவிரமாய் என்று சொல்லும்போது, பரலோகத்திற்கு நான் புறப்பட்டு போகிற ஒரு பிரயாணியை போல நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவது தான் தீவிரமாய் அதை புசிக்க வேண்டும். அதெல்லாம் தடியெல்லாம் பிடித்து கொண்டு இருக்கிற காரியம் என்ன? நான் உடனடியே நான் எங்கோ போறேன் என்ற நினைவோடு கூட புசிக்க வேண்டும். பந்தியிலே கூட நான் பங்கு பெறும்போது இதே நினைவோடு தான் இருக்கணும். நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் அவரோடு கூட இணைய போகிறவன், நான் ஒரு பிரயாணி என்ற நினைவோடு கூட ஒரு பரதேசியை போல நாம் அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்காக அந்த கேடுற்றார், பாடுகளை அவர் பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய மீட்பை இந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, அவருக்கு பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருக்கு பாவம் செய்யவும் இல்லை. அவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களில் யார் என்னை குற்றவாளி என்று நியமிக்க முடியும், குற்றவாளி என்று சொல்ல முடியும், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கணும். அவரோட வாயில வஞ்சனை, ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக பாவமானார், சாபமானார், பெரிய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். அந்த இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு கிடைத்தது, அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு கிடைத்தது. அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியானது பழைய ஏற்பாட்டிலே கவர்ஸ் த சின் ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை அது மூடினது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வன்மை உள்ள ரத்தம், the powerful blood of Christ cleansed எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அது என்ன பண்ணுச்சு? கழுவினது. இதான் வித்தியாசம். அந்த ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் என்ன செய்யுது? இட் கவர்ஸ் the sin of the Israelites. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை அது மூடினது, அது தற்காலிகமானது. ஏனென்று சொன்னால் திரும்ப திரும்ப அந்த பலியானது செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. பாவம் செய்கிறார்கள், திரும்ப பலி அதை இங்கே கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அந்த ரத்தமானது அவர்களுடைய பாவத்தை மூடுகிறது. தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி அந்த ரத்தமானது அவர்களுடைய பாவத்தை மூடினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ எபிரேயரில் வாசிக்கிறோம், ஒரே தரம் அவர் மரித்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே மகாபரிசுத்த சந்நிதியான தேவனிடத்திலே அவர் பிரவேசித்தார் என்று போல ஒரே தரம் மரித்தார். அந்த ரத்தம் என்ன செய்தது? நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும் போது அந்த ரத்தம் என்ன செய்தது? அது நம்மை முற்றுப்புடைய கழுவினது, அது மூடவில்லை, அது கழுவினது. கழுவினால் என்ன அர்த்தம்? நான் இப்போது ஒரு நீதிமானாக, நான் தேவனுக்குள் நீதியாகும்படியாக அவர் நமக்காக பாவம். இப்போது நான் நீதிமானாக இருக்கிறேன். தேவன் என்னை பார்க்கும்போது ஒரு பாவியாக பார்ப்பதில்லை, ஒரு நீதிமானாக பார்க்கிறார், சுதந்திரவாளியாக பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளையாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது நாமும் கூட இப்பொழுது கழுவப்பட்ட ரத்தத்தினாலே அந்த வல்லமையை பெற்றிருக்கோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு பெற்றுக்கொண்டது. இந்த பஸ்கா, பாஸ்கல் லேம்ப் என்று சொல்லக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டியானது எவ்வளவு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பாருங்கள். நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், இப்போது நமக்காக அவர் வரப்போகிறார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே அவருடைய அடையாளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பந்தியை கொடுத்திருக்கிறார். அது பங்கு பெறும் பொழுது
நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ஒரு பரதேசி, நான் பரலோகத்துக்கு போக தீவிரிக்கிறவன் என்று சொல்லி நாம் அந்த சிந்தனையோடு கூட இதில் பங்கு பெறலாம். அது மாத்திரமல்ல, நமக்காக பஸ்காவாக மாறிப்போன ஆண்டவரை